ஹாய்ங்க. ஜான்வரி எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. டக்குன்னு போயிருச்சு. பிப்ரவரி வந்துட்டு. ஸோ ஜனவரி 31 வந்து குரூப் டி ஆர்ஆர்பிக்கு வந்து அப்ளிகேஷன் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்னும் அப்ளை பண்ணல. இனிமேல் தான் அப்ளை பண்ணணும். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் குரூப் ஆர்ஆர்பிக்கு வந்து எப்படி படிக்கணும் குரூப் டிக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் சிம்பிளாக கூகுளில் போய் தேடி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். குரூப் டி ஆர்ஆர்பி சிலபஸ்னு போடுங்க, நிறைய வரும். அதை வந்து என்ன செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமாக மேக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கலாம். பிப்ரவரி எடுத்துக்கோங்க. பிப்ரவரியில் வந்து ஃபுல்லாக ரீசனிங் ஆப்டிடியூடோட பேசிக்ஸ் வந்து படிச்சிடணும். அதே மாதிரி என்னென்ன கான்செப்ட் இருக்குது அதில் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா டார்கெட் வைக்காமல் படிக்கும்போது நம்மளால் எதையுமே முடிக்க முடியாது. ஸோ எப்படியாச்சும் டார்கெட் வச்சு தான் படிக்கணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து எல்சிஎம் வந்து எடுத்திருக்கேன். அதாவது சந்துரு மேக்ஸ் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு யார் கன்வீனியண்ட்டாக இருக்காங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ப்ராக்டிஸ் நம்ம வந்து போட்டு பாருங்கள். நான் இன்னைக்கு கொஞ்சம் போட்டு பார்த்தேன். நீங்களும் போட்டு பாருங்கள். டெய்லி ஒரு டார்கெட் வைங்க. இன்னைக்கு எல்சிஎம் முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருக்கேன். பட் டைம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஒர்க் போயிட்டே படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் முடிச்சு தான் ஆகணும். இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2ல முடிச்சுனா இல்லையான்னு வந்து சொல்கிறேன்.